சிங்காரம் பண்ணிக்கிட்டு செல்போனா எடுத்துக்கினு முன்னாடி ஓட்ட பாட்டு நான் போய் அம்மா ஒல்ல ஒல்ல வாடியம்மா ரெடியா ரெடியா மகாபாரதத்திலே 18ஆம் நாள் என்று மிகப்பெரிய ஒரு சண்டை, ஒரு பாரதம். இந்த பாரதம் யார் ஒருத்தர் கடைசி நாள் சண்டைய படுத்துன்னு பாக்குறாங்க பாரு. யார் ஒருத்தர் படுத்துக்கிட்டே கேக்குறாங்களோ அவங்களாம் அடுத்த ஜென்மத்தில் மண்ணூலி பாம்பா பண்ணுவாங்க. அதே உட்காந்துனே கேக்குறாங்க பாரு, தூங்கி சாஞ்சியா கேட்பாங்க பாரு. அவங்களாம் அடுத்த ஜென்மத்தில் புத்தகம் படுப்பாங்க. தங்கம் இது போடுறது கொஞ்சம் ராப் பண்ணு. தங்கம் பேசுவான் அவன் வந்தது சிங்கிள். இப்ப நம்ம கிட்ட வந்து சொல்லிருக்கா யாராரு ஆணு யாராரு பாங்கன்னு ஒரு பொறுமை குணப்படுத்தவர் தர்மர். உலகத்திலேயே பத்தினி பாஞ்சாலி திரௌபதா. அதாவது பேர் பயமாக்குது பாரு. ஏன்
ஏன் பயமா இருக்குது? அம்மன் பேர் அப்பேற்பட்ட பேர், அப்பேற்பட்ட பூவாடக்காரி, அதுக்கெல்லாம் சொந்தக்காரி, சக்தியின் மறு அவதாரம், கோபுரகத்திலே பத்தினி பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலி அம்மனாகப்பட்டது எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், என்ன முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க, நம்ம எழுத கிடையாது. அப்படியே எழுதி வச்சுட்டா. பொறுமை குணம் படைத்தவர் தர்மர், பத்தினிக்கு ஒப்பானவள் பாஞ்சாலி, அடக்கத்திற்கு ஆச்சாரத்திற்கு ஒப்பானவள் பகவான். நீ உன் வேலை நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா, நான் கண்டனு போறது போயினானே. ஐயா, நிறைகள் இருக்கும். சத்தியமா நீ கண்டனு தான் பிறந்தவன். ஏடா எல்லாம் அவன் செயல். இது இருக்கிறாளே, வாயாடி, கொம்பாடி, கொடக்காடி, குடிகாரன் மனைவி, சூதுகாரி என்று சொல்ல முடியாத பல பேருக்கு சொந்தக்காரி இவ. அவளால் உருவாக்கப்பட்ட ஜென்மம் எப்படி இருக்கும்? இருந்தாலும் பரவாயில்லை. சபை இருக்கிறது, பெருத்த அறிவாளிகள் சூழ்ந்த சபை, நான்கு வர்ணத்தார் இருந்திருக்கக்கூடிய சலதார விடுதண்ணீரும் சாகரம் தன்னை தன் குளமன்றே உப்புக்கல்லும் குறைகளும் இருப்பதுண்டு. இந்த புலவர்கள் சபையில் கூடி புன்கவி ஆளர் வாசித்தாலும் நடிகவே செய்த குற்றம் நலம் என்று ஒப்புக்கொள்வார். கடல் நீர் கொப்பாகி, கடல் நீர் கொப்பாகி புண்ணிய சேஸ்திரம், மகாபாரத கதை சாதாரண 18ஆம் நாள் சண்டை. ஆதியில 56 தேசம், 56 தேசம் என்பது ஆதி பிரதேசபுரம், அத்திராபுரம், டெல்லி. அப்பேற்பட்ட 56 தேசத்திற்கு கொப்பாகி 18 புராணம். அப்படி 18ஆம் நாள் சண்டை, 18 புராணம் என்பது வேண்டு. இதிகாசங்கள் 2, மகாபாரத ராமாயணம். அதிலே 18ஆம் நாள் சண்டைனா போர்க்களம் தான். நீ அடிச்சுக்குவேன், நான் அடிச்சுக்குவேன், அங்க அடிச்சுக்குவோம். ஏற்கனவே அனுபவம் எனக்கு. ஆமா, தாரை சேர்த்து விட்டு சாவடிச்சிட்டு இருப்பான் கொட்டை குளத்துல. நாடகம் ஆட்டு பாதியில வீட்டுக்கு போனதால அந்த அனுபவம் எனக்கு பேசுதுரா. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாடகத்தை 30 ஆண்டுக்கு முன்பாக நடத்திருக்கிறார்கள். ஆமா, இப்பொழுது கோவில் கட்டி அஷ்டபந்தன நந்தன கும்பாபிஷேகம் செய்து அம்மனுக்காக இந்த அம்மன் புகழை பாட வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரா இருக்கும். இந்த 5 ஏக்கரா முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பள்ளி பூச்சி கூட வராது. அவ்வளவு அழகாக சுத்தம் செய்து நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்துள்ள இந்த ஊரை சேர்ந்த அந்த கோவில் நிர்வாகிகள், பிரமுகர்கள், இன்னும் இருக்கக்கூடிய கடல் அலை போல இருக்கக்கூடிய எத்தனையோ ஊரிலிருந்து அயலூரில் இருக்கக்கூடிய நாடக நண்பர்கள், நாடக ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறுவன் செந்தில் 1 கோடி வணக்கம். தாம்பளத்தை ஏற்று வந்த திருவண்ணாமலை மாவட்டம், இன்னும் சங்கவட்டம், கரியமங்கலம் புண்ணிய சேஸ்திரத்திலே வாழ்ந்துபடியான பகவான் பெயரை கொண்ட பார்த்த சாரதி நாடக ஆசிரியர், நாடக கலை உள்ளம் படைத்த ஆரூர் ஐயா ராஜேஷ் இருக்கிறாரு. அந்த குழுவை கொண்டு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் இதர ஆசிரியர்கள், பாரத பிரசிங் சொல்ல முடியாது எத்தனை ஆசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் அனைவருக்காக அவர்களுக்கும் தாம்பலம் வழங்கி தாம்பலை தேட்டு வந்து அவர்களுக்கும் உங்களுக்கும் இதனுடைய ஒளிபரப்பு சேனல் ஆகப்பட்டது வேதா டிவியில் ஒளிபரப்பாக போகிறது. என்ன தவறு செஞ்சாலும் என்ன நிறை செஞ்சாலும் சபையோடு போயிடும் வீடியோ எடுக்கலாம். ஆனா இந்த வீடியோ ஆகப்பட்டது கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களுக்கு செல்கிறது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை என்று சொல்ல முடியாத 4 மாவட்டங்களிலே இந்த 18ஆம் நாள் சண்டை எந்த ஊரிலே பீமானந்த நன்னகரத்திலே சீரும் சிறப்பாக நடைபெற்றது அப்படி என்று ஒளிபரப்பாக இருக்கிறார். யார்? திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை வட்டம், சாமாஸ்பாடி புதூர் நன்னகரத்திலே வாழ்ந்துபடியான தமிழ் ஆர்ட்ஸ் பிரகாஷ் தம்பி அவர்கள் ஒளிபரப்பாகிறார். அவருக்கும் என்னுடைய குழுவின் சார்பாக, பார்த்த சாரதி நாடக குழுவின் சார்பாக, ஊர் மக்கள் அனைவர் சார்பாகவும், பத்திரி திரௌபதா பாஞ்சாலி அம்மா இருக்கிறாரே அவரின் சார்பாகவும் கோடான கோடி வணக்கம். பாட்டு பாடு சந்திர ஒளி சொன்னேன். யாரு யாருக்கு மனைவி, எப்பேற்பட்டவள் தெரியுமா? ஆதி
ஆதியின் சக்தியால் படைக்கப்பட்டவர் படைக்கப்பட்டவர் வைகுந்தமே பொறுப்பின்மை எழுந்திரியே மாலாய கண்ணன் ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி பத்து அவதாரன் அப்பேற்பட்ட யார் தெரியுமா யாருமா பகவான் இருக்கிறாரு அவருக்கு 8 பட்டஸ்திரிகள் ஆதியில் புதர்ச்சிருக்காரு லட்சுமி மார்பிக்கக்கூடியவர் ஒவ்வொருவராக அவங்க வம்சத்துல வந்தோம் அலைகடலே வந்துதித்து லட்சுமி சொல்லும்படியான அந்த வம்சத்திலே வந்து ருக்மணி ராஜன் பெற்ற ருக்மணி 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 ஓ நீங்க தான் அந்த ருக்மணி சத்தியபாமா இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அடுத்து அடி வரத்துக்குள்ள உள்ள ஓடிடணும் அப்படி இருக்கக்கூடிய ருக்மணி இன்று தினம் தெரியவில்லை சரிமா நான் அந்த புறத்திலே தாதி பெண்களோடு விளையாடி கொண்டிருந்து என்னைக்குமே வீட்டுக்கு என்ன கூடவே மாட்டார் ஒரு நாள் ஒரு பொழுதும் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் வருவா ஆனா இன்னைக்கு என்ன காரணம் தெரியவில்லை கலைத்திருக்கிறார் இல்லாத ஒன்று இருக்கப்பட்டது அவரை பார்க்க வேண்டும் அப்படி நமது ஆண்டவா சுவாமி மணி தேவி வணக்கம் நீங்க தண்டுள்ளாத மணி மார்பா என்னுடைய பாதார வித்தை கமலங்களுக்கு அநேக மலர் கொண்டு நீ பணிதனால் என்றைக்கும் என்னோடு சுகமாக வாழ்ந்திருப்பேன். அந்தவா நீங்கள் வாழ்க்கை வியாபாரம் அளித்த தாய்வில்லாத நன்னவாறு வாருமே பாதிக்குமே இல்லறத்திலே அந்தபுரத்திலே தாதி பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தவளை அழைத்த காரணம் பெண்ணே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாள் எனக்கு ஆமாங்க 18 நாள் பாண்டவர் போல்களத்திலே இன்றைக்கு 18ஆம் நாள் உத்தரகண்டம். நான் நினைத்த காரியம் நிறைவேற போகும் நாள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். அன்னைக்கு சத்தியமாக பூமாதேவி கவலத்தை தீர்த்ததினால் எப்ப பார்த்தாலும் என்னவோ ஆசையா பாசமா ஒரு 2 வார்த்தை பேசுவான். ஆனா ஐ லவ் யூ சொல்லுவான். என் பெண்ணே, என் கண்ணே, என் மணியே. யாரு பட்டு யாரு செய்யறாங்களோ இல்லையா வயசான செய்யறாங்க. ஒரு பொண்டாட்டி வந்துட்டா ஒரு 4 வார்த்தை பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் தங்கச்சி 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 தங்க வச்சு எனது அத்தை மக்கள் ஐவர்களும்
கண்ணன் பிறந்தேன். ஆமா. அதனால இப்ப நீங்க போறன்றீங்க. ஆமா. ஏன் தடை செய்யணும்? ஆமா. ஏன் வீண்வாதம்? அதனால இப்ப விருது ஏற்படும். ஒரு குடும்பத்தில் சண்டை வேண்டாம். மனைவியாக மட்டும் தடுக்கப்படாது. ஆண்டவா, உங்கள் என்ன பிரகாரம் இன்று நிறைவேறக்கூடிய சபதம் பத்தி பாஞ்சாலி சொல்ல முடியும். சபதம் நிறைவேறி இன்றைக்கு நீ புத்தியான நாள். ஆகட்டுங்க. எந்த நாள் தெரியுமா? 13ஆம் நாளையில அபிமன்னன் மடிந்ததில் புத்தியாக இருந்தேன். இருந்தாய். இன்றைக்கு 18 நான் பூமி பாரம் தீர்ப்பதற்கே கண்ணன் பிறந்தேன். சுவாமி, ஆண்டவா, அண்ணவா, இதற்கு நான் இங்க ஒரு பொழுதும் தடங்கலா இருக்கப்படாது. நீங்களோ சென்று வெற்றி பெற்று சீக்கிரம் வாருங்க. நீ இரு, நான் வருகிறேன். அண்ணா பாபனை கூப்பிடுறா. தெரியுமா என்னை வணக்க பணிந்ததனால் மாமா, இப்ப என் மாமன் ஒண்ணு கேட்க போறேன். கேளு. உன் மாமியா ஊடு என்ன ஊர் சொல்லு பாபு. என்னுடைய உன் மாமியா ஊடு என்ன ஊரு? என்னுடைய மாமியா வீடு. நான் என்ன ஊர் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? திருமூவர் தேவர்களும் அமர்ந்த கடையும் போது பத்திரக்கிரி மலையை மத்தாகவும் ஆதித்தனுடைய பாம்பு கைராகவும் கடைந்த போது லட்சுமி தேவி பிறந்தார். அந்த முதலமாக லட்சுமி தேவி அடித்தேன். ருக்மணி தேவி நான். மாமா, என்கிட்ட நீ மறைக்க முடியாது. ஒன்னை விட 15 நாளைக்கு முன்ன பிறந்தோம். ஆனால் என்ன உலகி 15 நாளைக்கு. மாமா, உன் மாமியா விட்டு நான் சொல்லிட்டேன். சொல்லு மாமா. பின்னாடி கடல் தான் மாமா. கடல் தான் இல்லையா? மாமா, உனக்கு அடிவாளை சுகமாக வருதாய். தருமா என்னை உனக்கு அடிவாளைக்கு பற்றி செய்து என் மாமனே. அடிவாளைக்கு பற்றி செய்து என்னுடைய 15 நாளைக்கு நீ முன்ன பிறந்தாய். நான் பகவானாய் இருந்து வணங்கினாலும் என்னுடைய பெரியார் நீ இருந்தாலும் எனக்கு பெரியார் நான் அமுதந்த முனிவருடைய ஆசிரமத்திலே பிறந்தவர். ஆனால் என்னை வணங்கியபதினால் நான் உன்னை திருப்பி வணங்குகிறேன். எதிர் வணக்கம். ஆகட்டும் மாமா. ஆகட்டும். சகாதேவா, பார்த்து போயிருந்தா. ஆமா சகாதேவா, சீதாராம் நந்தா. மங்களம் உண்டாகட்டும். எழுந்திரு. பாத்திரத்தில் மிகுந்த சகதவனே சகதவனே பாத்திரத்தில் மிகுந்த சகதவனே சகதவனே
இருவரும் பொறுமையிலே தருமர், ஆமா சாஸ்திரத்திலே மிகுந்தவர் தகாதவர். ஆமா இருவருக்கும் என் பாதம் பணிந்ததனால் என்றைக்கும் அஸ்தலாபுரி உனக்கே நான் பட்டம் கட்டி வைக்கின்றோம். ஆமா வந்துருது மாமா அது வந்துருது எது என்ன அடி வலிக்குதா? என்ன ஆடா மாடு என்ன ஆடா மாடா அது வந்துக்குதுன்னா எது கட்டி போச்சு உங்களுக்கு? ஏய் மாமா எதற்கு பேர் சொல்லலாமா மாமா, மாமா, அவன் சொல்றான் பாரு, அவன் சொல்றான் அது பாரு. எது வந்து இருக்கிறது? மாமா உனது தங்கை எனது மனைவி உனது தங்கை பாஞ்சாலி வந்துக்குன்னு சொல்லண்டா. அது வந்துக்குது அது இல்ல வந்துக்கிறா மாமா சொன்னா மாமா கோஷுவாரு அவன் வந்துக்கிறா என்ன பாஞ்சாலி வந்திருக்கிறான்னு சொன்னா கோஷுவாரு விளக்கமாய் சொல்லு. சொல்லலாம், சொல்லலாம். ஆமா ஒரு தங்கை பாஞ்சாலி வந்திருக்கு ஆமா, அழைத்து வா. பாஞ்சாலி சுவாமி, கணபதி ஒரு அண்ணன் மாய கண்ணன் வந்திருக்கிறார் மாயத்தை ஆசீர்வாதம்